அப்பா, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே ஃப்ரீயா இருக்கலாம். நடா மச்சி. ஆமாண்டா, எக்ஸாம் வேற முடிஞ்சிச்சு. ஈவினிங் ட்ரீட் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்கடா. பெஞ்சமின், நீ கண்டிப்பா வரணும். ஓகே, நான் வரேன். ஹலோ, எங்க இருக்க? காலேஜ்ல இருக்கேன்ப்பா. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. உன் வெக்கேஷன் ட்ரிப்பு கும்னிப்புல இருக்கிறவங்க அங்கிள் வீட்டில் தான். சீக்கிரமா வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. சீக்கிரமா வந்து கிளம்பி போ. அப்பா, ஃப்ரெண்டு வேற பார்ட்டி கூப்பிட்டுக்கிறான். அதெல்லாம் முடியாது. சீக்கிரமா வந்து கிளம்பி போ. சொன்னது செய் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா. பட்டா பட்ட பட்டா பட்ட பட்டா பட்ட பட்டா பட்ட பட்டா பட்ட பட்டா பட்ட ச்சே, இவர் வேற அங்கிள் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. வெக்கேஷன் வேற நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேனே. கும்முடி குண்டிக்கு வேற போனோம். ஆட்டோ ஒரு ஆட்டோ வருதுப்பா. தம்பி வணக்கம்பா. வணக்கண்ணா. தம்பி, நான் இந்த ரூட்டுக்கு புதுசு. கும்மிடிப்பூண்டிக்கு எப்படி போனோம்? எதுலன்னா வந்தீங்க? ஆட்டோவில் தான்பா. அப்போ ஆட்டோலயே போங்கண்ணா. இதுதான் வானான்றது. சரி விடுங்கண்ணா, நானும் கும்முடி பூண்டிக்கு தான் போறேன். வாங்க, ரூட் சொல்றேன். இவருக்கு நம்ம ஏசப்பாவை பத்தி சொல்லலாமா? சரி வேணாம் விடு, எதுக்கு நாம ஏதாவது சொல்லின்னு பேஸ் பண்ணின்னு. சரி வேணாம். கும்மிடிப்பூண்டி உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஓகேண்ணா, இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, பாய். சரி, அவர் வேற நீங்க அனுப்பிச்சு விட்டாரு. இவர் வேற பூமர் அங்கிள் வேற. இவரு அது செய் இது செய்யன்னு தொந்தரவு பண்ணாரு. அங்க போய் நான் என்ன போறோம். வாங்க வாங்க தம்பி, என்னமா பேசிட்டு வர போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள், உங்களை பத்தி தான் பெருமையா பேசியிருந்தேன். சரி உட்காருங்க தம்பி. வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். நம்ம வீட்டில் சில விஷயம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணப்பா. காலையில் நைட்டு ஜபம் இருக்கு, நீங்களாம் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். என்னது ஜபமா? ஃபிளாஷ்பேக். நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்றதே பெரிய விஷயம். இதுல வேற 2 தடவையா? சரிங்க தம்பி, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா 7 மணிக்கு வந்துருங்க தம்பி ஜபத்துக்கு. ஓகே அங்கிள், வரேன். அங்கிள் வேற 7 மணிக்கு பிரேயர் இருக்குதுன்னாரே. எங்க அந்த ரிமோட்டை காணோம்? இதோ இருக்கு. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வா, எவ்வளவு சூப்பரா இருக்கு. தம்பி, ஜெபம் பண்ண சொன்ன என்ன டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு. ஆமா அங்கிள், வாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜெபத்தை. நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. தம்பி, ஜெபம்னா பைபிள் இருக்கணும், நீ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, அதான்பா உண்மையான ஜெபம். அங்கிள், நீங்க சொல்ற ஜெபம்லாம் பிசி, நான் சொல்ற ஜெபம்லாம் ஏசி. இப்பலாம் ஏசி தான். என்ன தம்பி பிசிஏசின்றீங்க? ஒன்றும் புரியலையே. அங்கிள், பிசினா பிஃபோர் கொரோனா, ஏசினா ஆஃப்டர் கொரோனா. இப்பெல்லாம் ஏசி தான். இப்பெல்லாம் ஜெபம்லாம் இப்படிதான் நடக்குது. தம்பி, குடும்ப ஜெபம்ன்றது டிவி ஆன் பண்ணி பண்றது இல்லப்பா ஜெபம். நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தை ஷேர் பண்ணி பண்றது தான் குடும்ப ஜெபம். நான் வந்து டிவியில பார்க்குற தப்புன்னு சொல்ல தம்பி. நம்ம இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயான டைம்ல தனியாக இருக்கும்போது டிவியில் ஜெபம் பண்ணிக்கப்பா. வாப்பா, அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுப்பா.
தம்பி எழுந்துருங்க தம்பி, சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. யாரா என்னத்துக்கு எழுப்புது? ஐயோ அங்கிள் நீங்களா? சாரி அங்கிள், சொல்லுங்க. தம்பி நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி அங்கிள், நீங்க போங்க, நான் வரேன். சர்ச்சில் இப்போ என்ன நடக்குது? லைவ் வச்சு பார்ப்போம். வர்ஷிப் தானே போய் நடக்குது இப்போ, அப்புறம் மெசேஜ் டைம்ல போய்க்கலாம். பெஞ்சமின் ஏந்திரு பெஞ்சமின், சர்ச்சுக்கு போகலாம், ஏந்திரு பெஞ்சமின். டேய் யாரா? டேய் இப்போதான் பாட்டே பாடுனுறாங்க, இன்னும் பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா, அப்புறம் நான் வரேன், போடா. ஹலோ காலை பிரதர். வாங்க வாங்க, சீட்டு புடிச்சிட்டேன். ஃபேனு கீழே தான். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சமாதான சுகபல நம்ம யாவரோடு இருப்பதாக. ஆமென். காலை பிரதர் மெசேஜ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அதுவும் செகண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்தாருல பாஸ்டர், அது என் ஹார்ட் ரொம்ப டச் பண்ணிச்சு பிரதர். சூப்பராக இருந்தது. எனக்கும் எல்லா குறிப்பும் சூப்பரா இருந்தது பிரதர். பிரதர் இது மாதிரி சாயந்தரம் ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கும், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க பிரதர். நானும் காலை பிரதர் வந்துடுறோம். ஓகே பிரதர். பெஞ்சமின் இன்னைக்கு சாயந்தரம் சர்ச்சில் இருந்து ஊழியத்துக்கு போறோம்ப்பா, நீயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே அங்கிள். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. பெஞ்சமின் நாங்களாம் இந்த பக்கம் போறோம், நீ அந்த பக்கம் போய் கொடுத்துடுவாப்பா ட்ராக்ஸ் எல்லாம். சரி அங்கிள். அண்ணே இந்தாங்கண்ணே, ட்ராக்ஸ் வச்சுக்கோங்கண்ணே, உங்களுக்காக ஜம்ப் பண்ணிட்டாண்ணே. ஓ காட், திஸ் பாய் இஸ் வெரி பேட். திஸ் பாய் இஸ் சேஞ்ச் இட் ப்ளீஸ் இமேட். உங்க பாவங்களை இயேசு ரட்சிப்பார். பாய். அண்ணா இந்தாங்கண்ணே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயா இங்க வாங்க வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயோ இவனுங்களா நம்மளை இப்படி பார்த்தாலே கலை பண்ணுங்களே இவனுங்க. ஐயோ கையில வேற ட்ராக்ஸ் வச்சுருமே, இப்ப இதை எப்படியாவது மறைக்கணுமே. டேய் தோ போடுற பெஞ்சமின், இங்க என்ன பண்றேன்? டேய் பெஞ்சமின் என்ன இந்த பக்கம்? டேய் ரமேஷ் சுரேஷ், அது ஒன்னும் இல்லடா, அங்கிள் வீட்டுல ஒரு வாரம் இருக்கலான்னு வந்தேன். நீங்க என்னடா இந்த பக்கம்? அதுவாடா தடா பால் சரி ரைடு போறோம் நாங்க, நீ கூட வாடா போலாம். பார்ட்டி கூப்பிட்டா கூட வரல, இதுக்காச்சும் வா. டேய் இப்ப முடியாதுடா, நான் என்னன்னு நான் சொல்றேன், அப்போ போலாம். சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. சரி ஓகே பாய்டா. பாய்டா பாய்டா பாய்டா. அப்பா ஒரு போயிட்டானுங்க, தப்பிச்சோம். சே காலையிலேயே ரொம்ப போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? சரி டிவி போட்டு பார்ப்போம். ரமேஷ் சுரேஷ் ஆகிய இருவரும் சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அட்டா பாயினுங்களா, நேத்து தானடா உங்களை பார்த்தேன், அதுக்குள்ளயா? நல்ல வேலை நாம தப்பிச்சோம். என்ன வேற இதுல கூப்பிட்டானுங்க, நல்ல வேலை போல. நமக்கு என்ன, நாம தூங்குவோம்.
டயர்டாகுது எனக்கு. பெஞ்சமின் எப்படிடா இருக்க? டேய், நான் நல்லா இருக்கேன். நீ சுரேஷ் தானே? ஆமாடா. உனக்கு இயேசுவை தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனா அப்ப ஏன்டா இயேசுவை பத்தி என்கிட்ட சொல்லல? இப்ப நாங்க 2 பேரும் இறந்துட்டேன்டா. இப்ப பாவன்றாங்க, பரலோகன்றாங்க, நரகன்றாங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதிருக்கணுன்றாங்கடா. அதெல்லாம் என்னன்னே தெரியாதுடா. என் ஏசப்பா பத்தி அறிந்திருக்கணுன்றாங்கடா. ஏன்டா என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லல? பெஞ்சமினே, யாரு வராங்கடா? பெஞ்சமினே, எங்க நேரத்துல போறதுக்கு வராங்கடா. பெஞ்சமினே காப்பாத்துறா பெஞ்சமினே, நீ காப்பாத்துற. யாரும் எங்க நேரத்துல முஸ்லிமே போட வராங்களா எங்களை? ஐயோ பெஞ்சமினே, எங்களை காப்பாத்துற. ஏன்டா எங்களை ஏசப்பா பத்தி சொல்ல? பெஞ்சமினே, எங்களை காப்பாத்துறா. பெஞ்சமினே, எங்களை காப்பாத்துறா. பெஞ்சமினே, எங்களை காப்பாத்துறா. எங்களை காப்பாத்துறா பெஞ்சமினே. பெஞ்சமின் என்னப்பாச்சு? ஏன்பா கத்துற? என்னாச்சு உங்களுக்கு? அங்கிள் நேத்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவனுங்க இன்னைக்கு இல்லை. அவனுங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானுங்க. நேத்து அவனுங்க கையில இயேசுவை பத்தி சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா அதை நான் வெக்கப்பட்டு சொல்லாம விட்டுட்டேன். ஒருவேளை நான் சொல்லியிருந்தா அவனுக்கு இன்னத்துக்கு உயிரோடு இருந்திருப்பானுங்க அங்கிள். நான் அவனுக்கு சொல்லாம போயிட்டேன் அங்கிள். இப்போ அவன் ஆத்மா பரலோகம் போயிருக்குமா நரகம் போயிருக்குமான்னு தெரியல அங்கிள். ஆனா என் கனவுல அவன் நரகம் போற மாதிரி தான் அங்கிளுக்கு வந்துச்சு. அவன் என்னை பார்த்து கேட்குறான் அங்கிள், பெஞ்சமின் நீ ஏன்டா சொல்ல அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறான் அங்கிள். ஐயோ, நான் ஒரு ஆத்மா நரக போறதுக்கு காரணமாயிட்டேனே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா பெஞ்சமின், எத்தனையோ பேர் வாய்ப்பு கிடைச்சோம் இயேசுவை பத்தி சொல்லாம இருக்காங்க. அதனால எத்தனையோ ஆத்துமக்கள் அழிஞ்சு போகுதுப்பா. ஆரம்பத்தில் நான் அப்படித்தான்ப்பா இருந்தேன். இயேசுவை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு கூச்சம்பா. சர்ச்சுக்கு போகும்போது கூட பைபிளை எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா போறவில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, கலாய்ப்பான்னு எனக்கு கூச்சம் இருக்குப்பா. ஆனா ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இயேசுதான் என்னை ரசித்தார். யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதால்தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். நான் இலவசமா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பேன் மற்றவங்க நான் இலவசமா சொல்லணும். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு ஐயோன்னு இருக்குப்பா. நம்ம இயேசு நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்காருப்பா. அந்த இயேசுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்ப்பா? நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்க சொல்ல போறோம்ப்பா. இதுதான்ப்பா உண்மையான சுவிசேஷம். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம உணர்த்த போறோம்ப்பா. அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ரட்சிப்பு. இதுதான்ப்பா உண்மையான சுவிசேஷம். பெஞ்சமின், இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா அங்கிள், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் வெக்கப்படாம எல்லார் கையிலயும் இயேசுவை பத்தி நான் போய் சொல்லுவேன் அங்கிள். நீங்களும் நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார் கையிலயும் போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லுங்க அங்கிள். அடுத்த வாரம் கிராம ஊழியத்துக்கு போறேன்னு நீங்களே, அதுக்கு என்னையும் கூட்டின்னு போங்க அங்கிள். நானும் வரேன் அங்கிள். இயேசுவை பத்தி சுவிசேஷம் சொல்றேன் அங்கிள். எனக்கு ஆசையா இருக்கு அங்கிள். கண்டிப்பா போலாம்ப்பா. ஏசப்பா பத்தி தெரியாம பாவத்தில் மாட்டிக்கொண்டு அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்போம். சர்வ வல்லவருடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.